அங்கே என்ன அதே மாதிரி கிடைக்கும். அங்கே போக முடியாதவங்க இங்கே வரலாம். அதுக்காக வேண்டி எதுவுமே உத்தரவு கொடுத்து எனக்கு அந்த மாதிரி ஒரு பண்ணி சென்னை மக்களுக்காக காட்சி கொடுக்குறேன். அது சென்னை அந்த மாதிரி வரலாறு பெருசு. ஒரு வரலாறு சொன்னால் நாள் பத்தாது, நேரம் பத்தாது. இரவு 1 மணி ஆனாலாம் உண்மை உண்மைதான். இப்போதான் உண்மை வரலாறு. அது உண்மையை இப்போலாம் மறைச்சிடுறாங்க. அது நம்ம காலத்தில் கட்டாயமாக இருக்குது. எதுனா மக்களுக்கு நல்லது போனோம், மக்கள் நான் சூட்சமாக இருக்கணும். எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ தான் நம்முடைய பிரேயரை. இங்கே இருக்கிற பிரேயரை எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ அருள் விவாய் காத்தா தான் பிரேயரை. மற்றபடி எதுவும் எல்லாருக்கும் நல்ல செய்வாங்க. இங்கே வேண்டி வரும் தரக்க இருக்காரு. இங்கே வரத்துக்கும் ஒரு பாக்கியம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துருக்கீங்கன்னா முதல் தடவை பார்க்க முடியாது, 2வது அந்த மாதிரி அவருக்கு டெஸ்ட் பண்ண உண்மையிலே வரானா, இவன் நம்ம மேலே பக்தி வச்சுருக்கானா, அன்பு வச்சுருக்கானா, நேசிக்கிறானா, இதெல்லாம் பார்த்து தான் அவர் அருள் பண்ணுவார். 1 man army மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க வர முடியும். இல்லைனா வர முடியாது. அது கூட ஜென்ம புண்ணியமும் கொஞ்சம் இருக்கணும். அந்த புண்ணிய இருக்கிறவங்க இங்கே வர முடியும். அதுவும் நான் எழுதி தருவேன். இங்கே எல்லாராலும் வர முடியாது. நான் பார்த்துக்கேன். நான் இங்கே வந்து 2012 இருக்கிறேன். நான் பல பேரை கூப்பிட்டு அவங்களால வர முடியாது, எப்போ ஒரு தடவை வருவாங்க. அது மாதிரி இதெல்லாம் சில உண்மைகள் வரலாற்று ஏடுகள் பதிக்கப்பட வேண்டியதுதான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பீச் நல்லா இருந்தது. நல்லா ரசித்தேன். நான் வேண்டாங்க, இப்போ வேண்டாங்க, அதெல்லாம் நம்ம பொறுமையாக பேசுவோம். ஏன்னா திடீர்னு எதாவது பேசுங்க அப்படின்னா நல்லா தான் அந்த ஸ்பீச் நான் பார்த்தேன். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு நல்ல சைவ அந்த ஆத்மார்த்தா பேசுகிறீங்க. மக்களுக்கு போய் ரீச் ஆகணும், அறிவை தெளிவுபடுத்தணும். நம்ம அறியாமையில் தான் மூழ்கி இருக்கோம். இன்னும் அந்த அறிவை வந்து அறியாமையில்